விஜய் அவர்கள் ஜெயித்து சிஎம் ஆனது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோ சூப்பரா இருக்கு, நான் அந்த வீடியோல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சில பேர் இந்த மாதிரி ஜெயிச்சவங்களோட லைஃப்ல இருந்து தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி ஏன் தோத்துதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுவும் சீமான் அவர்கள் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில 2வது இடம் கூட இல்ல, 3வது இடம் கூட இல்ல, 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். போன தேர்தலில் 8% வாக்குகளை வச்சிருந்தவங்க நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சியா இருந்தவங்க. ஆனா இந்த முறை வெறும் 4% வாக்குகளாக குறைந்து அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஏன் தோத்துது அப்படின்னு சொல்லுங்கன்னு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. சரி, நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இந்த வீடியோ பயன்படும், நான் பார்க்கறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி கேட்குறீங்களா? கண்டிப்பா இது ஒரு பொதுவான வீடியோ தான். தோல்வியில இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இதுல எந்தெந்த விஷயங்களை நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் தோத்துதுன்னு பார்க்க. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெறுப்பு அரசியல் விஜய் மற்றும் பலரையும் தாக்கி பேசியது. எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பேசிய சில பிரச்சார வீடியோக்களை பாருங்க, அதுல பாதி நேரம் விஜய் அவர்களை திட்டி தான் பேசியிருப்பாங்க. சாட்டை அவர்களுடைய வீடியோவை பாருங்க, எலெக்ஷன் தேதிக்கு முன்னாடி அவர் 30 வீடியோ போட்டிருந்தார் அப்படின்னா அதுல 28 வீடியோ விஜயை திட்டி தான் போட்டிருப்பாங்க. வெறும் 2 வீடியோ தான் சீமான் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. சீமான் அவர்கள் ஆளுங்கட்சியான திமுகவை திட்டுறதை கூட விட்டுட்டு விஜய் அவர்களையே திட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை திட்டிட்டு இருக்கிறத மக்கள் விரும்பல. நீங்க வந்தா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் வரக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நாம ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க வேலை பார்க்கல, விஜயை தோற்கடிக்கணும் அப்படின்னு வேலை பார்த்தாங்க. இதுதான் நாம் தமிழர் தோல்விக்கு முக்கிய காரணம். 2வது பாயிண்ட், கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதிகள் இல்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8000 ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூப்பன் தருவோம்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே 3 சிலிண்டர் ஃப்ரீயா தரோம்னு சொன்னாங்க. விஜய் கட்சியோ 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரோம், பஸ் ஃப்ரீ, 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்தாங்களா? நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 400 பக்கத்துக்கு தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களை கேட்டா கூட தெரியாது. நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள்ல கவர்ச்சியான ஒரு 3 பாயிண்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யாருக்கும் சொல்ல தெரியல. அந்த தேர்தல் வாக்குறுதியில நல்லா இருந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்களை உருவாக்குவோம். இப்ப சென்னை மட்டும்தான் தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கு. அப்படி இல்லாம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரின்னு 5 கேபிட்டல் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இது நல்ல விஷயம் தான். ஆனா இது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கல. இந்த மாதிரி கவர்ச்சியான சில தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாதது மிகப்பெரிய தோல்வி. 3வது பாயிண்ட், 2ஆம் கட்ட தலைவர்கள் பற்றாக்குறை. சீமான் அவரோட கட்சியை கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காரு. ஆனா சீமான் அவர்களை தாண்டி நாம் தமிழர் கட்சியில பேர் சொல்லக்கூடிய ஒரு 10 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அவங்க தேர்தல் வாக்குறுதியில அதிகாரம் ஒரே இடத்தில் குவியக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம் வேணும் அப்படின்லாம் சொல்றாங்க. முதல்ல அதை அவங்க கட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள்னு அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்குனாங்களா? அது இல்ல. எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு. 4வது பாயிண்ட், கூட்டணியை உருவாக்காதது. கிட்டத்தட்ட 75 வருஷமா டிஎம்கே அரசியல்ல இருக்காங்க. ஆனா அந்த கட்சியே 10 கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்குது. அதிமுக கூட பாஜக, பாமக அப்படின்னு சில கட்சிகளோட சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்குது. இந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாரா? இந்த மாதிரி திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளை ஒன்று திரட்டினாரா? தேமுதிக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஒரு அணியில சேர்ந்தா எப்படி இருக்கும்? புதிய தமிழகம் போன்ற சின்ன சின்ன கட்சிகளையாவது கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சாங்களா? நேற்று வந்த விஜய் அவர்கள் கூட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஆனா 15 வருஷமா அரசியல்ல இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு ஏதாவது முயற்சி எடுத்தாரா? டீம் ஒர்க், கூட்டு முயற்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாது. 5வது பாயிண்ட், சமூக வலைதளங்களில் சிறப்பாக செயல்படாதது. விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். சொல்லப்போனா பத்திரிகை, மீடியா எல்லாமே திமுக தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஆனா சோசியல் மீடியாவை டிவிக்கே தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மினிமம் 50 இன்ஸ்டாகிராம் பேஜ், 50 ஃபேஸ்புக் பேஜ், 10-20 யூடியூப் சேனலாவது ஓப்பன் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய டிவிகே நிர்வாகிகளை கூப்பிட்டு நேரடியாக ஜூம் காலில் விஜய் அவர்களே பேசியிருக்கிறார்.
நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை ஜூம் மீட்டிங்கில் விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. விஜய் இவங்க எல்லாரையுமே உற்சாகப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் தான் டிவிக்கு வெற்றி காரணம். விஜய் அவர்கள் ஒரு தடவை ஜூம் மீட்டில் இந்த தொண்டர்கள் பார்த்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ வெறித்தனமாக வேலை பார்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்காகவும் இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள நேரடியாக பார்த்து சீமான் அவர்கள் ஏதாவது பேசினாரா, ஜூம் கால்லையாவது பேசினாரா, அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரா, அவங்களுக்கு பணம் கொடுக்க வேணாம், அவங்க இன்னும் சிறப்பாக செயல்பட சில ஆலோசனைகள் கொடுத்தாரா, இதெல்லாம் பண்ணியிருந்தா நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கும். 6வது பாயிண்ட், 15 வருஷ கட்சி ஆனால் இன்னும் பூத் ஏஜென்ட் இல்லை. என்னதான் நாம் தமிழர் கட்சிக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆதரவு இருந்தாலும் கடைசி வரைக்கும் களத்தில் வேலை செய்ய களப்பணியாளர்கள் இல்லை, பூத் ஏஜென்ட் இல்லை. இதுதான் அடிப்படை. இங்கிருந்து தான் ஒரு கட்சியவே கட்டமைக்கணும். களத்தில் ஒவ்வொரு பூத்துக்கும் இறங்கி வேலை செய்கிற வீரர்களை உருவாக்கணும். அப்படி வீரர்கள் இருந்தனால தான் டிவிக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. மற்ற கட்சிகளுக்கு விலை போகாத உண்மையான வீரர்களை முதல்ல உருவாக்கணும். 7வது பாயிண்ட், தமிழ் தேசிய அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு. நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை விஷயமே தவறு. உலக தமிழர்களோட நலனுக்காக நாங்கள் பாடுபடுறோம், இலங்கையில் உள்ள தமிழர்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றீங்க? முதல்ல இங்கே உள்ள தமிழர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. அப்படின்னு தான் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடல. தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் உணர்வை தூண்டலாம், ஆனா அது எதுவுமே ஓட்டா மாறல அப்படின்றதுதான் உண்மை. அதனால இனிமேலாவது கொஞ்ச நாள் தமிழ் தேசிய அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ் மக்களுக்கு என்ன பண்ண போறோம்னு. 8வது பாயிண்ட், அபாரமான பேச்சு திறமை இருந்தும் மாற்றி மாற்றி பேசுவது. சீமான் அவர்களுடைய பேச்சு திறமை அபாரமா இருக்கும். நான் சில பேருக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கொடுக்க போகும்போது சீமான் அவர்களுடைய காணொலியை தான் காமிப்பேன். எப்படி பேசணும், எந்த இடத்துல எந்த டோன்ல பேசணும், எந்த இடத்துல டோனை உயர்த்தணும், எந்த இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசணும் அப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸை அவருடைய காணொலிகள்ல இருந்து கொடுத்துருக்கேன். நம்ம தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு பேச்சாளரை பார்ப்பது மிகப்பெரிய அபூர்வம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, சீமான் அவர்களோட பேச்செல்லாம் நான் வியந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு. சீமான் ஒரு தலை சிறந்த பேச்சாளர் தான், மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியவர் தான், மக்கள் மனசுல பதிகிற மாதிரி பேசக்கூடியவர் தான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவர் உண்மையை பேசுறாரா இல்ல மாத்தி மாத்தி பேசுறாரா? முதல்ல நாம் தமிழர் கட்சி கடவுளே இல்லை அப்படின்னாங்க, அப்புறம் முருகனை மட்டும் நாங்கள் ஏற்றுக்குவோம், முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. கட்சியோட அடுத்த கட்ட தலைவர் மாற்றி மாற்றி பேசினா தப்பு இல்லை, கட்சியோட தொண்டர்கள் மாற்றி மாற்றி பேசினா தப்பு இல்லை. ஆனால் கட்சி தலைவரே பல இடங்களில் மாற்றி மாற்றி பேசின வீடியோக்கள் இருக்கு, முன்னுக்கு பின் முரணாக பேசின வீடியோக்கள். இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்ச சில பேர் கூட இவர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதால ஓட்டு போடாம விட்டுட்டாங்க. இனிமேலாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் அவர்கள் மாத்தி மாத்தி பேசக்கூடாது. இந்த மாதிரி சில காரணங்களால தான் நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்தது. இதுல நாம என்ன கத்துக்கணும்? எப்போதும் வெறுப்பு அரசியல் பேசக்கூடாது, யாரையும் வெறுத்து பேசக்கூடாது, எவனையாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதுக்காக வேலை பார்க்கக்கூடாது. நாம ஜெயிக்கணும்னு வேலை பார்க்கணும். நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அப்படின்னு தான் யோசிக்கணும். அவன் எப்படி தோக்கடிக்கணும்னு யோசிக்க கூடாது. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியில முதல் விதியே இதுதான். நம்ம ஜெயிப்போம், நம்ம நம்பணும், அதுக்காக தான் வேலை பார்க்கணும். டீம் ஒர்க். நீங்க எவ்வளவுதான் திறமையானவனா இருந்தாலும் சரியான டீம் அமையல, நல்ல கூட்டணி அமையல அப்படின்னா முன்னேறவே முடியாது. டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட், அட்வர்டைஸ் யுவர் செல்ஃப். திமுக, டிவிகே இவங்க எல்லாம் சோஷியல் மீடியாவை எப்படி சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு வளரும். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் நீங்கள் செஞ்ச வேலைகளை நீங்களே விளம்பரப்படுத்திக்கோங்க, அப்போ தான் முன்னேற முடியும். இதே போல் நாம் தமிழர் கட்சியோட தோல்விக்கு என்னென்ன காரணம்னு நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டேக்காக எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளும் யோசிக்கலாம். டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசகராக, தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்படக்கூடியவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். இவருடைய ஜேபேக் பர்சோனா நிறுவனம் தான் பல தேர்தல் வியூகங்களை வகுத்து விஜயை முதல்வர் சீட்டில் உட்கார வச்சது. இவர் ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக தான் வேலை பார்த்தாரு. 2021 தேர்தலில் கூட இவரால் தான் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு சதவீதத்தை வாங்கினாங்க. ஆனால் இப்போ இவர் டிவிகே கட்சிக்காக வேலை பார்க்கிறாரு. இவரை நாம் தமிழர் கட்சி தவற விட்டிருக்க கூடாது. இது கூட இவங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம். இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் என்ன மாதிரி தேர்தல் வியூகங்களை வகுத்தாரு, எதனால விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னு சில முக்கியமான வியூகங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜின்னு கமெண்ட் பண்ணுங்க. இவருடைய சில வியூகங்களை, ஸ்ட்ராட்டஜிஸை அடுத்தடுத்த வீடியோவில். வெறும் கடின உழைப்பு மட்டும் இந்த காலத்துக்கு பத்தாது, ஸ்ட்ராட்டஜிஸ், வியூகங்கள் ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க, மிகப்பெரிய அரசர்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக நீங்கள் மாறினீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய் அந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஈர்ப்பு விதி எப்படி சரியாக பயன்படுத்துறது, எப்படி ஒரு நாளை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு எக்கச்சக்க வீடியோக்கள் அங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறி அந்த வீடியோலாம் பாருங்கள். ஜாயின் மெம்பராக மாறினா தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போட எனக்கு உபயோகமாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.